இந்த வீடியோவில் 6th தமிழுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இயல் 1 இன்பத்தமிழ். இதில் பாருங்கள், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று அப்படிங்கிறது நிலவென்று. இது எப்படி வரும்? இவ்வு ப்ளஸ் உயிரணு குறுமை விட்டுவிடும். இவ்வு ப்ளஸ் ஏ நிலவென்று அப்படின்னு வரும். தமிழ் ப்ளஸ் எங்கள் இல்லு ப்ளஸ் ஏ இல்லை தமிழெங்கள். அமுதென்ற எப்படி வந்து பிரிப்பாங்க? அமுது ப்ளஸ் என்று எப்படி வரும்? அதே தான், இத்து ப்ளஸ் அப்படிங்கிறது உகரம் போயிடும். ஸோ இத்து ப்ளஸ் ஏத்தே அமுதென்று அப்படின்னு வந்து வந்துடும். அடுத்தது செம்பயிர் எப்படி பிரிப்பாங்க? செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு பிரிப்பாங்க. அடுத்து பொறுத்து பாருங்கள், விளைவுக்கு விளைவுன்னு என்ன? வளர்ச்சி. ஸோ வளர்ச்சி அப்படின்னாவே நீர். அடுத்தது அறிவுக்கு தோல் போன்றது. இளமை, பால் குடித்தா இளமையாக இருக்கலாம், பால் போன்றது. புலவருக்கு வேல் போன்றது. அடுத்தது தமிழ் கும்மி. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினின்னா என்னது? உலகம் அப்படிங்கிற மீனிங் வந்து வரும். ஸோ உலகம், மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் எப்படி வந்து பிரிக்கலாம்? செம்மை ப்ளஸ் தமிழ். மை மட்டும் பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்போது இதை போட்டுறாதீங்க, ஃபுல்லாக படித்து பாருங்கள். சென்னா செம்மா அப்படின்னு தெளிவாக படித்து பார்த்துட்டு போடுங்க. செம்மை ப்ளஸ் தமிழ் தான் வந்து செந்தமிழ். பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும். இதுக்கு என்ன? இ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வுங்கிற ஒரு விதி இருக்குது. ஸோ இதன்படி இங்கே இ வந்து எக்ஸ்ட்ரா தோன்றிடும். ஸோ இ ப்ளஸ் யா வந்துடும், பொய் அகற்றும் அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாட்டு ப்ளஸ் இருக்கும். அதே தான், இட்டு ப்ளஸ் வந்து உகரம் போயிருமா? பாட்டு இருக்கும். எட்டு ப்ளஸ் திசைக்கு எட்டு திசை. எண்ணு பெயர்கள்லேயே 8 அப்படிங்கிறதுக்கும் 10 அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் காசத்தப்ப மிகும், வல்லினம் மிகும் அப்படிங்கிறது. அது வந்து வல்லினம் மிகுமிகா எழுத்துக்களில் வந்து வரக்கூடிய ஒரு விதி. அதன்படி 8 ப்ளஸ் திசைக்கு 8 திசை இத்து வந்து வரணும். அடுத்தது வளருதமிழ். தொன்மை அப்படின்னா பழமை. ஸோ இந்த மாதிரி இதில் பொருள் கேட்குறானா, எதிர்ச்சொல் கேட்குறானா, அதுக்கு பார்த்து போட்டுவாங்க. தொன்மைனா பழமை. இடப்புறத்துக்கு இடம் ப்ளஸ் புறம். ஸோ இது இடது ப்ளஸ் புறம்ன்றது அதுதான் வந்து போடணும். ஸோ சீரிழமை அப்படிங்கிறது சீர்மை ப்ளஸ் இளமை. ஒரு சில புக்கில், பழைய புக்கில் சீர் ப்ளஸ் இளமைன்னு இருந்துறதுக்கு அதை சில பேர் அதுக்கு ஆன்சர் வரும் அப்படிம்பாங்க. சீர்மை ப்ளஸ் இளமைங்கிறது தான் கரெக்டு. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். சிலம்பால் அதிகரித்த வரலாற்றை கூறுதல், அதனால தான் சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழுக்கு இத்து வரணும், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்றப்பாரு. மா அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? விலங்கு. நிறையா பொருள் இருக்குது, அழகு, பெரிய அப்படின்ட்டு. இது முன்னாடி புக்கில் வந்து இருக்கும். இதில் வந்து மாக்கு நமக்கு ஆப்ஷனில் விலங்கு. நம் சிந்திக்கும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. ஓகே, நமக்கு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன? நமக்கு தெரியும், இதெல்லாம் பேசிக் தான். தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எந்த வடிவில் இருக்கணும்? எண்களின் அடிப்படையில் இருக்கணும். எண்கள். அடுத்தது இயல் 2 வருங்க. இயற்கை இன்பம்ங்கிற இதுக்குள்ள சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது தார்னு என்ன? மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. சந்திரன்னா என்னது? மதி. புதனுக்கு அறிவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, அறிவன். ஓகே. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுது கொடுப்பது வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கொங்கலர். இப்போ இக்கு ப்ளஸ் ஊ பேரும் இக்கு ப்ளஸ் கா, கொங்கலர். அவன் ப்ளஸ் அலிபோல் அப்படிங்கிறது அவன் அலிபோல். இன்னும் ப்ளஸ்ஸாக நான் வந்துடும், அவன் அலிபோல். அடுத்தது காணி நிலம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித் அப்படின்னாவே சித்தர்களுடைய இதில் வரும், உள்ளம் அப்படின்னு வரும். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை ப்ளஸ் ஆடங்கள். ஈறுபுதல் விதிப்படி மை வந்து போயிடும்.
அடுத்தது நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே இன் ப்ளஸ் இனி வந்துடும். முத்து ப்ளஸ் சுடர் அப்படிங்கிறது முத்துச்சுடர் இச்சு வரணும். நிலா ப்ளஸ் ஒளி என்பதை பிரித்தெழுத கிடைப்பது நிலா ஒளி. இதை முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, இ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அப்படின்ட்டு. இங்கே அதே மாதிரி உயிரெழுத்து வரும்பொழுது இங்கே வந்துருக்கிறதுக்கு ஸோ இதுக்கு வந்து இவ்வெழுத்து வந்து தோன்றும். ஸோ இவ்வு ப்ளஸ் ஓ ஓ நிலா ஒளி அப்படின்னு வந்து வந்துடும். முத்துச்சுடர் போல் என்ன வரணும், நிலா ஒளி வரணும். தூய நிறத்தில் மாடங்கள் இருக்கணும். சித்தம் மிகுந்திட நல்ல தென்றல் வரணும். பாரதியார் வந்து பாடியிருப்பார் இல்லையா, முத்துச்சுடர் போல் நில ஒளி முன்பே வர வேணும், சித்தம் மகிழ்ந்திடவே நின்ற இளம் தென்றல் வர வேணும் அப்படின்லாம் பாடியிருப்பார். அந்த இதுதான். அடுத்தது சிறகின் ஓசை. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி ப்ளஸ் உரங்கள். எல்லாம் அதே தான், அந்த இ வழி அதே தான். இ ப்ளஸ் ஊ வந்து இங்கே இ வந்திருக்கும், இ ப்ளஸ் ஊ வந்து வேதியுரங்கள் அப்படின்னு வந்து வந்துடும். தரை ப்ளஸ் இறங்கும் அப்படிங்கிறது தரை இறங்கும். வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்துக்கிறதுக்கு வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. துருவ பகுதியில் மட்டும் தான் சிட்டுக்குருவிகள் வாழல, மீதி மனிதன் வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே சிட்டுக்குருவிகள் வந்து வாழுது. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி படிய தமிழ் புலவர் யார், சக்தி முத்த புலவர் அப்படிம்பாங்க இல்லையா, நாராய் நாராய் செங்கால் நாராயண் பாடியிருப்பார். இவர் நாரை விடு தூதுன்னு ஒரு நூலுமே எழுதியிருக்கிறார். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதன் சலீம் அலி அவர்கள். ஸோ பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று நிறைய இருக்குது. உணவு, அப்புறம் இருப்பிடம், மேலே பார்த்து தட்ப வெப்பம், இனப்பெருக்கம் போன்ற நிறைய காரணங்களுக்காக போகுது. ஒன்று இருக்கிறோம் இல்லை பொருந்தாது எது அப்படின்னு கூட கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பரில் நமக்கு கேள்வி கேட்கலாம். என்னென்ன காரணங்கள்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லையா, அதுதான். ஒருவருக்கு சிறந்த அணி அப்படிங்கிறது இன்சொல். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த குரல். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்தது அறிவியல் ஆத்திச்சூடி. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை அப்படின்னு என்ன மருந்து அப்படின்னு பொருள். ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, ஒன்றுபட்டு சேர்ந்து அப்படிங்கிற மீனிங். கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற. ஏன் ப்ளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஏன் என்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கிறது ஔடதமாம். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துகளில் எதிர்ச்சொல்லை பொறுத்துக தெளிவாக பார்க்கணும். அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அடுத்த லெசன் அறிவியலால் ஆள்வோம். என்ன கொடுத்துருக்குறாங்க, மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான், அது பார்க்கணும். இக்கு வருது பாருங்கள், உரைக்கின்றான் உரைகின்றான் மீனிங் வந்து மாறிடும். ரை எழுத்தும் பார்க்கணும், சந்தி வருதான்னு பார்க்கணும். தெளிவாக பார்த்து போடுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல். ஆழ்கடல்னு பிரிச்சிடக்கூடாது, ஆள் ப்ளஸ் கடல்னா ஆழ்கடல்னு வரணும். இங்கே லா தான் வந்துருக்குது, இல்லு வரல, அதுவும் தெளிவாக பார்த்து எழுதணும். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் ப்ளஸ் வெளி. நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். அதே தான். இத்து ப்ளஸ் ஊ உகரம் போயிருமா, இத்து ப்ளஸ் ஈ என்ன வந்திருக்கும் தி, இல்லாது இயங்கும். அடுத்தது கணியனின் நண்பன். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் மங்கள. தானே இயங்கும் எந்திரம் என்னது, தானியங்கி. நின்றிருந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம்ங்கிறத பிரித்தெழுத கிடைப்பது ஆ ப்ளஸ் உருவம். மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவத்துறை, இத்து வரணும்.
இது பாருங்கள், மகர ஈறு வந்து கெட்டுரும், கெட்டுட்டு இத்து வரும், மருத்துவ துறை அப்படின்னு வரும். செயல் ப்ளஸ் இலக்க என்பதை சேர்த்திருந்து கிடைப்பது இல்லு ப்ளஸ் ஈ வந்திருக்கு. செயல் இலக்க எந்த லீ வருதுங்கிறதும் தெளிவாக பார்த்துக்கோங்க. லாக்கு வேறு இந்த இது கொடுத்துருப்போம், நம்ம அவசரத்தில் டக்குன்னு போட்டு வந்துடுவோம். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை என்னது? எந்திரங்கள், மெஷின்ஸ். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு வந்து என்னது? செயற்கை நுண்ணறிவும்பாங்களே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் வந்து டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோ குடியுரிமை வழங்கிய நாடு வந்து எது? சவுதி அரேபியா. ஐநா சபை வந்து என்ன சொல்லுச்சு? புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு வந்து சொல்லுச்சு சோஃபியாவுக்கு. தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்க்குறோம். இயல் 1 மூதுரை. மாணவர்கள் நூல்களை டேஸ் எப்படி கற்க வேண்டும்? மாசற கற்க வேண்டும்னா குற்றமில்லாமல். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு ப்ளஸ் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கிற ஒரு சொல் என்னது? குற்றம் இல்லாதவர். இம்மு ப்ளஸ் இ என்ன ஆகிடும்? மீ அப்படின்னு ஆகிடும். சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது சிறப்புடையார். இதுதான். இப்பு ப்ளஸ் ஊ இந்த உகரம் கெட்டுரும். இந்த இப்பு ப்ளஸ் ஊ வந்து சிறப்புடையார் அப்படின்னு வந்து மாறிடும். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. யார்? மூத்தோர் சொல்கிறது. அப்போ தான் வந்து வாழ்வியில் முன்னேறுவோம். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். மானம் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மானமில்லா. அடுத்து கல்வி கண் திறந்தவர். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு. இதே இதுதான். இப்பு ப்ளஸ் ஊ போயிடும், இப்போ ப்ளஸ் படிப்பறிவு அப்படின்னு வந்துடும். காடு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது எப்படி வரும்? காட்டாறு. ஸோ இது வந்து இட்டு ப்ளஸ் உகரம் கெட்டுருமா? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். மறுபடியும் தன்னுற்று இரட்டலில் இட்டு இரட்டித்து மறுபடியும் வந்து காட்டாறு அப்படின்னு வந்து ஆகும். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சீருடையை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி படிக்கணும்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சீருடை. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் வந்து யார்? பெரியார். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெரியாரா அண்ணாவா அங்கே போய் ஆப்ஷனில் பார்த்துட்டு குழம்பிட்டு இருக்கக்கூடாது. கல்வி கண் திறந்தவர், பெரிய கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய கண்ணை திறந்தாங்க அப்படின்னு மாதிரி. ஸோ பெரியார் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மெல்லெழுத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கல்வி. மீதிக்கு பாருங்கள், மாக்கு பா வந்திருக்கு, இந்துக்கு தா வந்திருக்கு, இஞ்சுக்கு பாருங்கள் சா வந்து வந்திருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான் அப்படிங்கிறது தவறான சொல். இந்த ரா வரக்கூடாது, இந்த ரா வரணும். அடுத்து பாருங்கள், தென்றலுக்கு இந்த எண் வரக்கூடாது, 2 சுழி எண் வரணும். கண்டம் அப்படிங்கிறது 3 சுழி எண் வரணும். நன்றிக்கும் இந்த ரீ. மண்டபத்துக்கு இந்த எண் வரணும். அடுத்தது இயல் 2 ஆசாரக்கோவை. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறைன்னா என்ன? பொறுமையாக இருக்கிறது, பொறுமை காக்கிறது. அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. 4வது கொஸ்டின். இவை ப்ளஸ் எட்டும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? இவை எட்டும். பாருங்க, இ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற விதி இருக்குது. ஸோ ஐ வந்து வந்திருக்குது இங்கே. அப்போ வந்து இங்கே என்ன வந்திருக்கும்? இ ஐ வழி எவ்வும். ஸோ இ வந்திருக்கணும். ஸோ இ ப்ளஸ் ஏ யா. ஸோ இவை எட்டும்.
ஏ. இவை 8ம். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை ப்ளஸ் உடைமை தான். பொறுமை ப்ளஸ் உடைமையெல்லாம் போற்றக்கூடாது. பொறை ப்ளஸ் உடைமை. அடுத்து கண்மணியே கண்ணுறங்கு. பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் ப்ளஸ் உறங்கு. வாழை இலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? வாழை இலை. கையமர்த்தி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கையமர்த்தி. ஐ வெளியவும். ஸோ இ ப்ளஸ்ஸா யா. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் என்ன? மறைந்த. ஸோ முழுசாக படிக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். எதிர்ச்சொல் கேட்குறானா, சொல் கேட்குறானா, உதித்த அப்படின்றது தோன்றிய அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கூடாது. அடுத்த இயல் தமிழர் பெருவிழா. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர் அறுவடை செய்வர். விழாக்களங்களில் வீட்டின் வாயிலின் மாவிலையால் டேஸ் கட்டுவர் தோரணம் கட்டுவர். பொங்கல் ப்ளஸ் அன்று சேர்த்தெழுதுனா பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது போகி ப்ளஸ் பண்டிகை. பழையன கழிதலும் டேஸ் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். வேறு பெயர் என்ன? தலை. வண்டி இழுப்பது காளை. இதில் கடலுக்கு வேறு பெயர் என்ன? பறவை. இது பறக்கிற பறவை. பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்தது. குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டின் வாசலில் கோலம் போட்டனர். அடுத்து திருக்குறளோட புக் பாருங்கள். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினாள். மோப்ப குலையும் மனுச்சம் முகந்திறந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதுதான். நிலையான செல்வம் அப்படிங்கிறது என்ன? ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பொருளுடைமை என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் அப்படிங்கிற சேர்த்து எழுது உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இலா பயனிலா. அடுத்த 3வது இயல் பாருங்க. நானிலம் படைத்தவன். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லி பிரித்து எழுது கிடைப்பது கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம்ங்கிறது பிரித்தா 4 ப்ளஸ் நிலம். நாடு ப்ளஸ் என்ற சேர்த்தெழுத நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி களமேரி. அடுத்த லெசன் கடலோடு விளையாடு. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடிக்கை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது மூச்சு ப்ளஸ் அடிக்கை. பெருமை ப்ளஸ் வானம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. இம்மு ப்ளஸ் மா ஆயிடும். ஸோ அடிக்கும் அலை. அடுத்தது விடிவெள்ளி அப்படிங்கிறது இதுதான் வெளிச்சமாக இருக்கும். ஸோ விளக்கு. மணலில் தான் படுக்க முடியும். பஞ்சு மெத்தை. புயல். புயல் அடிச்சுன்னா தூக்கி எறிஞ்சிரும். ஊஞ்சல் ஆடிட்டு தூக்கி எறிகிற மாதிரி ஊஞ்சல். பனிமூட்டம் கண்ணுகள்லாம் மூடிடும்ல, போர்வை மாதிரி போர்வை. அடுத்த லெசன் வளரும் வணிகம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாத்து வணிகச்சாத்து. மகர ஈறு கெட்டுரும். அதற்கு இனமான வல்லினம் இச் மிகுந்து வணிகச்சாத்து. பண்டமாற்றில் மகர ஈறு கெட்டு பண்டமாற்று அப்படின்னு வரும். வண்ணப்படங்கள் என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது வண்ணம் ப்ளஸ் படங்கள். மகர ஈறு கெட்டுருச்சுன்னா அதற்கு இனமான வல்லின எழுத்து இப்போ மிகுந்து வண்ணப்படங்கள்னு ஆகும். விரிவடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த. சரியான விடையை தேர்ந்தெடுத்தது கேட்டு பாருங்க. என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கியிருக்கிறது? யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? இதெல்லாம் படித்து பார்த்தாவே போட்டுருவீங்க. அடுத்த 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் பாரதம் அன்றைய நாற்றங்கள் இதோடைய புக் பேக் பார்ப்போம்.
தேசமுடுத்திய நூலாடைன்னு கவிஞர் சொல்கிறது எது? திருக்குறளை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? காவிரிக்கரை. பாடலை பார்த்துருப்போம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனி நமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க அப்படின்னு பாடல் இருக்கும். ஸோ இது வந்து கம்பருக்கு வந்துடும். கங்கை அப்படிங்கிறது வந்து கம்பருக்கு. கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னு வரும். ஸோ கல்லுங்கிறது இந்த இடத்துல வந்து சிற்பத்தை தானே மீன் பண்ணுது. அதுதான் கலைக்கூடமாக கல்லை மாற்றினது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது என்னது? நூல் ப்ளஸ் ஆடை. எதிர் ப்ளஸ் ஒலிக்க, எதிரொலிக்க, இரு ப்ளஸ் ஓ ரோ. தமிழ்நாட்டில் காந்தி. இதோடைய புக் பேக் பார்ப்போம். காந்தியடிகள் உடையணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் இது மதுரை. ஒரு டைம் அவர் மதுரைக்கு வரும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நிலையை பார்த்துட்டு உடையணிவதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். காந்தியடிகள் யாருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும்னு சொன்னார்? உவே சாமிநாதர் சென்னையில் நடைபெறிய இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கும் போது சொல்லியிருப்பார், இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம்ங்கிறது அருவி. தமிழ் கையேடு ஜியு.போப் அவர்களது. காந்தியடிகள் வந்து தமிழை படிப்பதற்கு பயன்படுத்தின இது வந்து இந்த ஜியு.போப் அவர்களுடைய தமிழ் கையேடு தான். இரண்டாவது இயலில் பராபரக்கண்ணி இதோடைய புக் பேக் ஆன்சர் பார்ப்போம். தம் ப்ளஸ் உயிர் சேர்த்து எழுதுறதுக்கு தம் உயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்றிருக்க. தான் என்று பிரித்தெழுத தான் ப்ளஸ் என்று. சோம்பல் இதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லா பொருளா அதை பார்க்கணும். எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சுறுசுறுப்பு. அடுத்த இயல் நீங்கள் நல்லவர். பரிசு பெறும்போது நம்ம மனநிலை டேஸாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும், அப்போ தான் வாழ்வில் உயர முடியும். அடுத்த இயல் பசிப்பினி போக்கிய பாவை, அதாவது மணிமேகலை சம்பந்தப்பட்ட பாடம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்துச் சென்ற தீவு இது மணிவல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யார்? ஆதிரை. இடுகுறி பெயரை வட்டமிடுக. மண்ணு தான் இடுகுறி பெயர். பறவை பறப்பதனால் பறவை. 3 கால்கள் இருப்பதால் முக்காலி. மரத்தை குத்துவதால் அது மரங்குத்தி. காரண பெயரை வட்டமிடுக. வளையல். வளைவர்கனால் வளைவல். மரம், சுவர், யானை இதெல்லாம் வந்து இடுகுறி பெயர்கள். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. வாழை. ஸோ மரம் அப்படின்னா காமனான பேர். ஸோ இடுகுறி பெயர். அதில் பர்டிகுலராக சிறப்பாக ஒன்று கொடுத்தனால வாழைங்கிறது இடுகுறி சிறப்பெயர். மீதியெல்லாம் வந்து பாருங்கள் காரண பெயர்களாக வந்துடும். திருக்குறளுடைய சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை. ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை. வரியாறு கொன்றியவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்த அப்படின்னு சொல்லியிருப்பார். பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. துன்பத்தை கண்டு வருந்தணும், அப்போ தான் அறிவின் பயன் அப்படிங்கிறாரு. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருக்கணும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தறன் ஆகல நீர பெற அப்படின்னு வந்து சொல்கிறார். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கணும். மற்ற அறம்லாம் வந்து அறம் கிடையாது, இதுதான் அறமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர். அடுத்தது 3வது இயல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. லைட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லிட்டு எட்வின் அர்னல் எழுதியிருப்பார். அதை வந்து தமிழில் தேசிய விநாயகனை மொழிபெயர்த்திருப்பார். ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறக்கூடியது. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் வந்து எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது என்னது? தீவினை. எளிதாகும். எளிது ப்ளஸ் ஆகும். எளிது ப்ளஸ் தாகும்னு இருக்குதுன்னு இதை போட்டுறாதீங்க, நல்லா கவனித்து போடுங்க. பாலை எல்லாம். பாலை ப்ளஸ் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர் சேர்த்துள்ளதுன்னா இன்னுயிர். மலை ப்ளஸ் எலாம், இது வந்து சேர்த்துள்ளுங்க மலையலாம். இ ஐவழி யவ்வும், யானை உயிர் வழி வவ்வும் அப்படிங்கிற விதிப்படி ஈ வந்துருக்குதா. ஸோ ஈ வந்து தோன்றும். ஸோ ஈ ப்ளஸ் ஏ நமக்கு ஏ அப்படின்னு வந்துடும். ஸோ மலை எல்லாம். அடுத்த லெசன் மனித நேயம்.
எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல், அதுதான் வந்து மனித நேயம் அப்படிங்கிறது. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு எதற்கான நோபல் பரிசு வந்து நமக்கு கிடைச்சது? அமைதிக்கான நோபல் பரிசு. கைலாஷ் சத்யார்த்திக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு தான் கிடைச்சிருக்கும். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன? குழந்தைகளை பாதுகாப்போம். இது பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். தெளிவாக பார்த்து போடணும். குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளின் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடமும் அன்பு காட்டியவர்.